இயற்கையின் சீற்றம் பேரழிவை ஏற்படுத்திவிட்டது. மக்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து ஓடுகிறார்கள். ஆமென், ஆமென். இன்றைக்கும் வியாழக்கிழமை வருகையின் சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக 7 முத்திரைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்தில் 3வது முத்திரையை முடித்து 4வது முத்திரையில் 4 விதமான மரணங்கள் இருக்கிறது. இந்த 4 விதமான மரணங்களும் நம்முடைய காலத்திலே சம்பவிக்க தொடங்கிவிட்டது என்பதை பார்த்தோம். அதனால் இது உபத்திரவ காலம் என்ற அர்த்தம் அல்ல, இது கிருபையின் காலம்தான், மறந்துடாதீங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்கும் போது சிலர் தவறாக நினைப்பார்கள் இது உபத்திரவ காலமோ என்று. இது உபத்திரவ காலம் அல்ல, இது கிருபையின் காலம்தான். ஸோ கிருபையின் காலத்திலே தேவன் இதை அடையாளமாக நடத்தி காண்பிக்கிறார். ஸோ இந்த 4வது முத்திரையில் வருகிற தூதனுக்கு பெயர் மரணம் என்று பெயர். அவன் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். ஸோ முதலாவது பட்டயம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அது உலகம் முழுவதும் நடைபெறுகிற யுத்தம். ஆமாம், இது ஆரம்ப கட்ட யுத்தம். ஸோ 3ஆம் உலகப் போர் வரும், கடைசியா ஒரு யுத்தம் இருக்கு, அது வேற. ஸோ அது கர்த்தருக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்களுக்கும் நடைபெற போகிற அர்மகெதோன் யுத்தம். அதல்ல இந்த 4வது முத்திரையில் சொல்லப்பட்டிருப்பது. இந்த 4வது முத்திரையில் சொல்லப்பட்டிருக்கிற பட்டயத்தினால் ஏற்படுகிற மரணம் என்பது அங்கும் இங்குமாக உலகமெங்கும் நடைபெற தொடங்கும். 2வது மரணம் பஞ்சத்தினால். நாம் பார்த்தோம், உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தினாலே ஜனங்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் மண்ணை தின்பார்கள் என்று எழுதியிருப்பதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் மண்ணை தின்கிற பரிதாப நிலை வந்துவிட்டது. அடுத்ததாக மனிதனை மனிதன் அடித்து சாப்பிடுவான் என்பதை குறித்து பார்த்தோம். அதுவும் உலகத்தில் நம் கண்முன்னே கண்கூடாக நடப்பதை நாம் பார்த்தோம். பல இடங்கள் அது நடக்குது. ஸோ இந்த பஞ்சமெல்லாம் ஒரு பெரிய பஞ்சம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு பஞ்சம் வரும் என்பதை நாம் பார்த்தோம். அதுதான் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வரும் என்பதை நாம் பார்த்தோம். ஸோ இது 4வது முத்திரையிலே 2 மரணங்கள். ஸோ இன்றைக்கு 3வது மரணம். இந்த 3வது மரணம் எப்படி ஏற்பட போகிறது? சாவினாலும் பூமியின் கார்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 3வது மரணம் சாவினால் வருகிறது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், மரணம் வேற சாவு வேற, 2 ஒன்று தானே, மரணமும் ஒன்று தான் சாவும் ஒன்று தானே அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. மரணம் என்பது ஒரு தனி மனிதனின் மரணம். சாவு என்பது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக செத்து போவது. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ மரணம் என்றால் ஒரு மனிதன் 70 முதல் 80 வயது வரை வாழ்ந்து மரிப்பது. அது இயற்கையாக மரிப்பான் அல்லது எப்படியோ, தனி மனிதனின் மரணம். ஆனால் சாவு என்பது கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் செத்து போவார்கள். இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடர்னால பூமியின் கார்பங்கு மனிதர்கள் செத்து போவார்கள். ஸோ இந்த இயற்கை பேரிடர், இப்போ நீங்கள் நேற்று கூட டிவியில் பார்த்துருக்கலாம் இல்லையா, கொலம்பியா. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தெரியுமா யாருக்காவது கொலம்பியாவில் என்ன நடந்துச்சுன்னு முந்தானது? நிலநடுக்கம் 7.4. பயங்கரமான நிலநடுக்கம். கட்டடம்லாம் அப்படி இந்த பவுடர் பிஸ்கட் மாதிரி உடையுது, கட்ட கட்ட கட்டன்னு. எவ்வளோ பெரிய பில்டிங்லாம். ஆமாம், இப்போ இந்த கொலம்பியா மட்டும்தான் வந்திருக்கான்னு பார்த்தா, நீங்கள் இதுக்கு முன்னால் ஜூன் மாதத்தில் பார்த்துருக்குறான், வெனிசுலாவில் வந்துச்சு இல்லைங்களா வருஷம். ஏன் நம்ம இப்போ ஆகஸ்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் 2 இடத்துல வந்துச்சு, விருதுநகர்லையும் சிவகாசியிலையும் இது வந்து பூகம்பம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ இந்த ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் அடுத்தடுத்து வந்துச்சு. ஆமாம், என்ன அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஜனங்கள் பயந்து ரோட்டுக்கெலாம் வந்தாங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்களோ தெரியல. ஸோ இயற்கை பேரிடர் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இது உபத்திரவ காலம் என்று யாரும் தவறாக எண்ணிவிடாதீர்கள். ஜான் பிரதர் இது உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறார்னு பொய்யா சொல்லிடக்கூடாது. நிறைய ஊழியர்கள் தவறாக புரிந்து கொண்டு
ஜான் பிரதர் உபத்திரவாளன் பிரசங்கிக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க சத்தியத்தை கேட்க மாட்டான். நான் பிரசங்கம் பண்ணும்போது செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பான். ஆமாம், ஜனமெல்லாம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஊழியக்காரன் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பான், இல்லை எஞ்சி வெளியும் உள்ளேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஆமாம், அதனால சரியாக புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஜான் பிரதர் என்ன சொன்னாருன்னே காதில் வாங்குறது கிடையாது. ஸோ இது உபத்திரவ காலம் அல்ல, இது கிருபையின் காலம். ஆமாம். ஸோ இந்த பேரிடர், இயற்கை பேரிடர் பல விதத்தில் வருகிறது. முதலாவது எப்படி வரும்? யோபு 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. வெள்ளம். ஸோ முதலாவது பெரு வெள்ளங்கள் எல்லா நாட்டிலையும் வரும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இப்போ ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க இல்லையா? குலு மணாலி, உத்தரகாண்டு, அதாவது வட மாநிலம், அஸ்ஸாம், வட மாநிலங்கள், இந்த மேற்கு மாநிலங்கள். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் பயங்கரமான. ஏன் கேரளாவிலலாம் இப்போ இந்த அஜித் பாஸ்டர் இப்போ ஒரு அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்புவாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி நாங்களும் வாங்கம்னு சுற்றி பார்க்க வாரோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உடனே வீடியோ எடுத்து காட்டினாங்க. இப்போ கேரளாவில் கொடூரமான மழையாக இருக்குது, பயங்கரமான மழையாக இருக்குது. இப்போ நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோமோ அந்த இடம்லாம் நிறைய வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னார். ஆமாம், அப்படி நிறைய இடங்கள்ல உலகம் முழுவதும் வெள்ளம் வருகிற காலம் இது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி எங்கும் நதிகளாய் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, என்னது? வெள்ளம். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ அப்படிங்கிறார். ஸோ இந்த கடைசி காலத்தில் இந்த 4வது முத்திரையில் முதலாவது வெள்ளத்தினால் ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். நாங்கள்லாம் அந்த வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் தூத்துக்குடி. யோபு 36ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்கள் மிகுதியாக பொழிவதற்கு பெயர் மேக வெடிப்பு. இந்த பெரு வெள்ளங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கிறேன், யூடியூப்லலாம் போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம சேனலில் மேக வெடிப்புன்னு போட்டு பாருங்க, வரும். ஆமாம், மேகம் எப்படி வெடிக்கி அதை எப்படி செயற்கையாக வெடிக்க வைக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மேக வெடிப்பு ஒன்று கர்த்தர் கோபத்தினால் செய்வது, அது கர்த்தரால் நடத்தப்படுவது. இன்னொன்று மனிதனால் நடத்தப்படுவது. மனிதர்கள் செயற்கையாக எப்படி இப்போ துபாயில் வந்ததை பார்த்துருப்பீங்க. எப்போ போனோம்? 2025, 2024, 25 நினைக்க மறந்துட்டு. இப்போ தான் சமீபத்தில் தான் துபாயில் மழையே பெய்யறது கஷ்டம், பாலைவன பகுதி. அங்கே பெரு வெள்ளத்தில் துபாயே தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், எல்லா சேனல்லையும் கிடைக்குது. துபாய் ஃப்ளட்டுன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது, பாலைவனம்லாம் தண்ணியாக மாறுது. ஆமாம், அப்படி வெள்ளம் வராத இடமே கிடையாது. இந்த மேக வெடிப்பின் மூலமாக இன்றைக்கு பெரு வெள்ளங்கள் அதிகமாக வர தொடங்குகிறது தேவஜனமே. யோபு 38ஆம் அதிகாரம் 22, 23 உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். என்னதான்? உறைந்த மழையின் பண்டசாலை அப்படின்னு என்னது? மிகப்பெரிய பெரிய மேக வெடிப்பு, மேகங்கள் அது வெடிக்கும். பண்டசாலைன்னா பெரிய பெரிய ஒரு மால் வச்சுக்கோங்க. ஆமாம், பெரிய சின்ன கடை வேற. சாதாரண உங்கள் தெருவில் இருக்கிற கடை வேற, அங்கே கொஞ்சம் ஜாமான் தான் இருக்கும். உங்கள் தெருவில் இருக்கிற பலசரக்கு கடை அது கொஞ்சம் ஜாமான் இருக்கும்.
ஒரு சின்ன ஜவுளி கடை இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி மால் அப்படிங்கிற பேரில் பெருசாக வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய சிட்டிகள் எங்கள் தூத்துக்குடியெல்லாம் நிறைய இருக்குது. உங்கள் பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய மால்கள் இருக்கும். ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கும். அப்படி உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, அங்கே ஆண்டவர் உறைந்த மலையை வச்சிருக்காரு, எப்போ வேணாலும் வெடிக்கும். அது கல்மலையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ, ஆபத்து வரும் காலத்திலும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த 4வது முத்திரை முழுவதும் ஆபத்து தான். ஏன்னா அந்த தூதனுக்கே பெரும் மரணம். அந்த நேரத்தில் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும். ஆமா, ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், 1வது மரணம் பட்டயத்தினால, கலகம் யுத்தம் எல்லாம் வரும் என்பதை 1வது மரணத்துல பார்த்தோம். 2வது மரணத்துல பஞ்சத்தை பார்த்தோம், எல்லாம் கலகம் யுத்தம் அப்படி. அந்த நேரத்துல இந்த 3வது மரணம் இயற்கை பேரிடர். வரும் காலத்திலும் என்னது, கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி, அதை பயன்படுத்தும்படி, அதை யூஸ் பண்ற மாதிரி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது எல்லாத்தையும், இந்த மேகங்களை எல்லாம் நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறேன். அடிச்சு வெடிக்கும் போது எல்லா பக்கமும் பெரு வெள்ளம் பெரும் மழை. இதை நான் வீடியோவா எடுத்து போட்டு வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல. கிருபையும் வருகைங்கிற சேனலை பாருங்க. உலகத்துல எங்கெல்லாம் பெரு வெள்ளங்கள் வந்தது, எங்கெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது எல்லாத்தையும். ஆமா, முதல்ல பெருவெள்ளம் பார்த்துட்டோம், அதுக்கு உண்டான வசனங்கள். இப்ப 2வது பூகம்பம் வரும். பெருவெள்ளம் வந்த பிறகு நிறைய பூகம். இது இன்னைக்கு தான் வருதானா? கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முத்திரைகள் எப்போ உடைக்கப்படுகிற சூழல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோம். ஆமா, 2000 வருஷமா நீங்க பாருங்க, பெருவெள்ளாத வராத காலமே கிடையாது, பூகம்பம் வராத நாடே கிடையாது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 11 மற்றும் 25 வசனங்களை வாசிங்க. பல இடங்களிலும் மகா பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஒரு முக்கியமான அடையாளம் இது. இந்த 4வது முத்திரையின் 3வது மரணத்துல 2வது பகுதி. பல இடங்கள்ல மகா பூமி எதிர்ச்சிகள், சின்னதெல்லாம் கிடையாது, மகா பூமி எதிர்ச்சி. இப்ப கொலம்பியா வீடியோ நீங்க போட்டு பாருங்க யூடியூப்ல. இப்ப நேத்தா முந்தானத்தோ நடந்து, ஒரு நாள் தான் அது நடந்தது. பயங்கரமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஆமா, வீடு வாசலை இழந்து அப்படியே பிச்சைக்கார ரேஞ்சில். எல்லா பணக்கார நாடுகளும் பார்த்தீங்கன்னா, எல்லா பணக்கார நாடுகளும், வெனிசுலாலாம் பெரிய பணக்கார நாடு. இந்த போன மாதம் நடந்ததெல்லாம். ஆமாம், வெனிசுலா உலகத்தில் பெரிய பணக்கார நாடு. பெட்ரோல் அதனால தான் அமெரிக்கா அது கூட சண்டை போட்டு அந்த அதிபர்லாம் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. பெரும் பணக்கார நாடு அதெல்லாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுது. பூமி அதிர்ச்சி வந்தவுடன் என்ன வரும்? சுனாமி வரும். அதைத்தான் அடுத்து எழுதியிருக்காரு. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆமா, பூமி அதிர்ச்சி உண்டான உடனே, இது ஆபகூக்ல நம்ம தெளிவா போட்டிருக்கு பாருங்க. ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. அழகா ஆண்டவர் எழுதியிருக்காரு பாருங்க. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. முதல்ல பூகம்பம். கடலுக்கு அடியில் இருக்கிற பாறைகள் இருக்குல்ல, இந்த என்ன பிளேட்டுங்க, டெட்டானிக் பிளேட் பூமிக்கு அடியில் இருக்கு, இந்த கடலுக்கு அடியில் இருக்கு. இந்த டெட்டானிக் பிளேட் சமநிலையில் இருந்தால் பூகம்பம் வராது, சுனாமி வராது. ஒரு பூகம்பம் ஏற்பட்ட உடனே டெட்டானிக் பிளேட் மேலே இங்கேயும் ஏறிடும். ஒரு 2 இன்ச்சு ஏறினாலே இங்கே பெரும் சுனாமி வந்துடும். மேலே இங்கேயும் லேசாக ஏறி உட்காந்துடும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி உட்காந்து விடும் கடலுக்கு அடியில் டெட்டானிக் பிளேட். அது அப்படி ஏறி உட்கார்ந்த உடனே ஊருக்குள்ள சுனாமி கொடூரமாக வரும். எப்படி வருமா? பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. அதான் மலைகள் எல்லாம் நடுங்குது. நடுங்குனா என்ன? கிடுகிடுன்னு ஆடுது. கிடுகிடுன்னு ஆடின உடனே ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. அப்படின்னா ஊருக்குள்ள வருது, கடந்து போகுது. ஆழி இறைந்தது. ஆழின்னா சமுத்திரம். ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயரே எடுத்தது. சமுத்திரத்தின் கைகள் அலைகள். அந்த அலைகள் சாதாரணமாக வர்றதுக்கு போல உயர எடுக்கிறது. பெரும் பனை உயரத்துக்கு அந்த சுனாமி எழும்புகிறது பூகம்பத்தின் மூலமாக. தேவஜனமே,
வரப்போகிற இந்த கடைசி சுனாமின்னு ஒன்று இருக்கு. ஆமா, இந்த கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக அது நடக்குமா பின்னதாக நடக்குமான்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஆமா, ஒரு பயங்கரமான சுனாமி உருவாகும். அதிலே உலகத்தின் பல பகுதிகள் கடலுக்குள் மூழ்கிவிடும். ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரையோர மாவட்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று நான் கடந்த 17 ஆண்டுகளாக கடற்கரை ஓரமாக உள்ள எல்லா மாவட்டத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாசா விஞ்ஞான கழகம் அதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அறிவிச்சிச்சு. நான் 17 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு இருக்கேன் ஆவியான வெளிப்படுத்தினதை. நாசா விஞ்ஞான கழகம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அறிவிச்சிச்சு, உலகம் முழுவதும் கடற்கரை ஓர மாவட்டங்கள் கவனமாக இருங்கள். உலகம் முழுவதும் கடற்கரை இந்த எல் நீனோன்னு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ பெருசாக இதெல்லாம் எப்போமோ வந்துட்டு எல் நீனோ, நிறைய பேருக்கு என்னமோ நேற்று தான் வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த எல் நீனோ வர்றது, அது அவங்க பேர் வச்சது எல் நீனோ. அதன் மூலமாக உலகம் எங்கே என்ன செய்யறது, பூகம்பம், சுனாமி, இதெல்லாம் பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சொல்கிற எல் நீனோ, ஆமாம், அது நாசா விஞ்ஞான கழகம் அமெரிக்கன் அறிவித்த ஒரு பேர். ஆனால் இது 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த எல் நீனோன்னா என்ன, இது எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? அப்போ வாசிங்க எரேமியா 47 அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதிலுள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டோடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். இன்னைக்கு அலறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நாமெல்லாம் சுகமாக வீட்டில் தங்கி இருக்கிறோம். இதே கொலம்பியா நேத்து நினைச்சு பாருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. கொலம்பியாவை எடுத்துக்கோங்க. இப்போ நேத்து என்ன அலறல் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? பயங்கர அலறல், ஐயோன்னு கூப்பாடு போடுறான் அவ்வளோ பேரும். வீடுகள்லாம் அப்படி இடிஞ்சு தரமட்டமாகுது, எல்லாம் ரெண்டா பொழக்குது. பயத்துல ஜனங்கள் அலறுகிறார்கள். வரப்போகிற மாபெரும் சுனாமியை குறித்து தான் இந்த எரேமியா 47:2 சொல்லு. இதுவரைக்கும் வந்த சுனாமிலாம் கிடையாது. இதுவரைக்கும் வந்த சுனாமி ஜப்பான்ல 2011 அடிமை ஈரோடு மாவட்டத்தில் ஊர் சத்தியமங்கலம் நினைக்கிறேன். சத்தியமங்கலம் சபையில் நான் பிரசங்கம் பண்ணி ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது 2011 நினைக்கிறேன். அப்போ அந்த டிவியில் பார்க்கேன், ஜப்பானில் பயங்கரமான சுனாமி. அதுதான் இப்போ வந்த கடைசியில் பெரிய சுனாமி அதுதான். ஆமாம், அதுக்கு முன்னாலையும் அதுக்கு பின்னாலையும் வந்தெல்லாம் சின்ன சின்ன சுனாமி. 2004 சென்னைக்கெல்லாம் வந்துச்சு பாருங்க சுனாமி, அது கூட சின்ன சுனாமி தான். அதை விட பயங்கரமான சுனாமி அந்த ஜப்பானில் வந்தது தான், இப்போ 2011. ஆமாம், அதெல்லாம் விட பெருசா இங்கே எழுதியிருக்கு. அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரே சொல்றார், வேற யாரும் சொல்லல, கர்த்தரே சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி. ஜலம் பொங்கினா அமைதியா இருக்கிற சமுத்திரம் அப்படி பொங்கி என்ன செய்யுமா, பிரவாகமாகி. பிரவாகம்னா வேகமா வர்றது. பிரவாகமாகி தேசத்தின் மேலும், எங்க தேசத்தின் நாட்டில், தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும். தேசத்துல என்ன இருக்கும், வீடு, ஆடு, மாடு, மனுஷன் எல்லாரும் இருப்பான். எல்லாவற்றின் மேலும், நகரத்தின் மேலும். பெரும் சிட்டி இருக்கு இல்லையா, பெரிய பெரிய நகரங்கள், சிட்டிகள். ஆமா, மாநகராட்சி மாதிரி பெரிய பெரிய சிட்டிகள் இல்லையா, அப்படிப்பட்ட நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடுமா. என்னது, சமுத்திரம். சமுத்திரம் ஜனங்கள் மேல என்ன செய்யுமா, புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் வச்சிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் வச்சிருக்காரு. இப்ப வரப்போகிற சுனாமியை பத்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு பனை உச்சம்லாம் கிடையாது, குறைந்தது 5 பனை உச்சத்துக்கு வரும் அது. ஆமா, எத்தனை மாடிக்கு மேல மாடி வீடு கட்டினாலும் தப்ப முடியாது. தேவஜனமே, அப்படிப்பட்ட சுனாமிக்கும் தப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய செட்டைக்குள்ள மறைய வேண்டும். இந்த சுனாமி எழுத்தின்படியானது. இந்த எழுத்தின்படியான சுனாமி ஒன்று, ஆவிக்குரிய சுனாமி ஒன்று.
ஆவிக்குரிய சுனாமி என்ன? நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்துக்கிட்டு பக்தி வைராக்கியமாக தான் இருப்பீங்க. ஆண்டவர் ஒரு சின்ன அனுமதி கொடுப்பார். என்ன? ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கானே நம்ம ஆளு, ஊழியத்துக்கெலாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கானே, சரி ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன்னா பிசாசு கேட்கும் வந்து, உங்கள் ஆளு நல்லா இருக்கான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால கர்த்தர் நல்லவர், ஏசு எங்கள் அப்பா, ஏசு எங்கள் பெரியப்பான் இருக்கான், கொஞ்சம் அவனை டச் பண்ண எனக்கு அனுமதி கொடுங்க பார்ப்போம். எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவனை தொடரன்னு யோபுக்கு சொன்ன, யோபுவுக்காக சொன்ன பிசாசு இன்னைக்கும் இருக்கு. அதே கர்த்தர் இன்னைக்கும் இருக்கிறார். யோபுவுக்கு அனுமதி கொடுத்தது போல உங்க வாழ்க்கைய பொன்னாக விளங்க செய்ய கொஞ்சம் அனுமதி கொடுப்பார். வருவான் பாருங்க, சுனாமி மாதிரி சுருட்டிட்டு போயிடுவான் எல்லாத்தையும். திடுக்குன்னு நம்ம நிற்போம், என்னடா ஒரே நாள்ல எல்லாம் நடந்துட்டு அப்படின்னு திடுக்குன்னு இருக்கும். அப்படியே என்ன செஞ்சாலும் விளங்காது. சுனாமி சுனாமி அடிச்சு பூகம்பம், சுனாமின்னு குடும்பத்துக்குள்ள, தொழிலுக்குள்ள, சபைக்குள்ள, எல்லா இடத்துக்கும் அப்படி உள்ள வரும். இது ஆவிக்குரிய சுனாமி. அந்த நேரத்திலையும் நான் அசையாத கண்மலை மீது இசைவாக கட்டப்பட்டிருக்கிற என்ற விசுவாசத்தோட நிலைச்சிருக்கிறவன். ஏன்னா கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். விளையாட்டு கிடையாது. கிறிஸ்தவம் என்பது சொகுசு வாழ்க்கை கிடையாது. நிறைய பூகம்பம் வரும், நிறைய சுனாமி வரும், நிறைய பெரு வெள்ளங்கள் வரும். எல்லாத்திலும் அப்படி அசையாம நிக்கணும். ஆமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அசையாம நிக்கணும். நாம் விழுந்து போகிற கட்டடம் அல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நான் கர்த்தருடைய தோளின் மீது அமர்ந்திருக்கிறேன். நாம் 10 மாடி கட்டடம் கட்டி இருந்தாலும் 10 மாடி கட்டடத்துக்கும் சுனாமி வரும். ஆனா கர்த்தருடைய தோளின் மேல ஏறி இருக்கிறேன், அவர் தோல்ல அமர்ந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும் அவர் பாதத்தை கூட டச் பண்ண முடியாது. நான் அவர் தோல்ல இருக்கேன். அப்படி யோசிங்க, அப்படி யோசிங்க. உங்க வாழ்க்கையில வர்ற சுனாமியை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீ வா வா, நல்லா வா. நீ வந்தா எங்க ஏசப்பா பாதத்தை கூட டச் பண்ண முடியாது. காரணம், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவர் அவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தின் தோளின் மீது நான் அமர்ந்திருக்கிறேன். என்ன செய்ய முடியும் நீ? அப்படி சொல்லி பாருங்க, வெக்கப்பட்டு போயே போயிரு. ஐயோ ஐயோ அப்படி நான் போட்டு முக்குல அவனை, முக்கு நல்ல முக்கு. ஆமா, முக்கு முக்குன்னு முக்கு. அப்புறம் நம்ம ஒரு ஓரத்துல இருந்து முக்கிக்கிட்டு தான் இருப்போம். இயற்கையில் வருகிற சுனாமிக்கும் பயப்படக்கூடாது, செயற்கையால் உருவாக்கப்படுகிற சுனாமிக்கும் பயப்படக்கூடாது, ஆவிக்குரிய போராட்டமாகிய சுனாமிக்கும் பயப்படக்கூடாது. எழுத்தின்படியான சுனாமிக்கு ஒரே ஒரு அடையாளத்தை பார்த்துருவோம். நம்ம வரப்போகிற எழுத்தின்படி மாபெரும் நகரங்கள் எல்லாம் முங்கிரும், ஒருத்தன் தப்ப முடியாது. கடற்கரையோர மாவட்டங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? நான் அடுத்து இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உலகம் முழுவதும் சொல்றேன், உலகம் முழுவதும் கடற்கரை ஓர மாவட்டங்கள் ஒன்று கூட இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு போயிடும், எல்லாம் கடலுக்கு உள்ள போயிடும். அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எரேமியா 51:42. சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது, அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. இது விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டது. பாபிலோன் எவ்வளவு பெரிய மாநகரம்! அந்த பாபிலோன் நகரம், நம்ம பாபிலோன் தொங்கு தோட்டம்னு 7 அதிசயத்துல ஒரு அதிசயமா ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணால கூட பார்த்தது இல்லை. அதை கடலுக்குள்ள கிடக்குது. கடலுக்குள்ள இருக்கிறத பார்த்து 7 அதிசயத்துல ஒரு அதிசயம் வச்சிருந்தான். இப்ப 8 அதிசயங்காங்க. ஆமா, அதிசயம் கர்த்தர் படைச்ச எல்லாமே அதிசயம்தான். பாபிலோன் மகா நகரம் அது என்ன ஆனது? இப்ப இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது, அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. திரட்சினா அதிகமா திரட்சியா இருப்பது. ஆமா, ரொம்ப அளவுக்கு மிஞ்சினது. அளவுக்கு மிஞ்சினதுக்கு பேர் தான் திரட்சி. அளவுக்கு மிஞ்சின அலை, ஒரு அலை வந்தா ஒரு 10 அடி உயரத்துக்கு வரும், இல்லை ஒரு 15 அடி உயரத்துக்கு வரலாம் அலை அதிகமாக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தூத்துக்குடியில் அலையே கிடையாது, பெண்கடல். கன்னியாகுமரி மாவட்டம் ஆண்கடல். அப்படி பொங்கிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். 10 அடி உயரம், 15 அடி உயரத்துக்குலாம் வரலாம். ஆனா
இங்க திரட்சின்னு எழுதப்பட்டிருக்கு. அளவுக்கு மிஞ்சி. அளவுக்கு மிஞ்சினா அளவே கிடையாது. அதுக்கு அவ்வளவு உயரத்துக்கு வந்து என்ன செய்யப்பட்டது? அது மூடப்பட்டது. நீங்க இன்னைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தாலும் சரிதான், இல்ல வெளியே யூடியூப்ல எந்த சேனல்ல போய் நீங்க பார்த்தாலும் சரிதான். ஆமா, நீங்க பாபிலோன் இப்ப எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. அது கடலுக்குள்ள இருக்கு தேவஜனமே. உங்களுக்கு புரியும்படியா பாபிலோன்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்றேன். ராமேஸ்வரம் மாவட்டத்தில் அது என்ன ஊரு? தனுஷ்கோடி. தனுஷ்கோடி இப்ப இருக்குதா? தனுஷ்கோடி கடலுக்குள்ள இருக்கு. இப்போ பூம்புகார் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூம்புகார் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு சொல்றேன். பூம்புகார் இப்ப இருக்குதா? எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் விடுங்க. குமரிக்கண்டம், குமரிக்கண்டம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த குமரிக்கண்டம் இப்ப எங்க இருக்கு? குமரிக்கண்டம்னா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் வர. ஆமா, மிகப்பெரிய கண்டம், உலகத்திலேயே மிக பெரும் கண்டம் குமரிக்கண்டம். தமிழர்கள் வாழ்ந்த பூமி அப்படி சொல்லுவாங்க. தமிழன் உலகத்தையே ஆண்டான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கற்பனை இல்லைங்க, உண்மை. அதெல்லாம் சரித்திரம். அது குமரிக்கண்டம் இப்ப எங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம கிருபையும் வருகையும் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நான் எல்லாம் பேசி வீடியோவா போட்டு வச்சிருக்கேன். அப்படியே அந்த ஆராய்ச்சி சமுத்திரத்துல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி குமரி கண்டவத்தின் வாழ்ந்த அந்த ராஜாவுடைய அரண்மனை, அந்த அங்க உள்ள பகுதிகள் எல்லாம் இப்பவும் கடலுக்கடியில கிடக்கு. ஆமா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வீடியோவா நிறைய கிடக்கு யூடியூப்ல. அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நானும் வீடியோவா போட்டு வச்சிருக்கேன். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமம் என்பது கதை புஸ்தகம் அல்ல. எல்லாரும் மித்து சொல்லுவான், கதை கற்பனை கதை தான். ஆனா பரிசுத்த வேதாகமம் என்பது மித்து கிடையாது, கற்பனை கதை கிடையாது. அது சரித்திரம், அது உண்மை. ஆமா, சுனாமி வரும்னா வந்துகிட்டே இருக்கு. அப்ப மாபெரும் சுனாமி வரும்னா கட்டாயம் வரும். நிறைய பேர் கடற்கரை ஓரத்துல கடலை பார்க்குற மாதிரி நமக்கு வீடு வேணும். எங்கள் தூத்துக்குடியில் கூட இந்த மெஜிரா கோட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. 100 வருட பழமை வாய்ந்தது. ஆமாம், ஸ்பின்னிங் மில் மாதிரி. அதை உடச்சி இப்போ வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் பார்த்தோம் அதை. அப்படி அந்த அவன் சொல்கிறான், வர்ணிக்காம பாருங்க இந்த வீட்டை விற்கிறவன். ஐயா, நீங்கள் அப்படி பால்கனியில் உட்காந்து அப்படி ஒரு சோஃபாவை போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பீச்சையும் இந்த கடலையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஐயா. 24 மணி நேரம் இயற்கையின் அழக அவன் சொல்லும் போதே எனக்கு மனசுல பட்டுச்சு. ஏலே, அப்ப சுனாமி வந்தா முதல்ல இதான் போகும் போல. பாருங்க, இன்னைக்கு பாம்பேல, நான் பாம்பேல வாழ்ந்த ஆள் இல்லையா, கடற்கரை ஓரத்துல ஜுஹு, பேண்ட்ரா, ஆமா அந்த பேரெல்லாம் நீங்க யூடியூப்ல கூகுள்ல போட்டு பாருங்க. ஜுஹு, இன்னொரு இடத்துக்கு பேர் பேண்ட்ரா. இங்கெல்லாம் இடமே கிடைக்காது நமக்கு, அவ்வளவு காஸ்ட்லி. ஒரு அடி கோடிக்கணக்கில் போகும். ஒரு அடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, அவ்வளவு விலை உயர்ந்த இடம். அதெல்லாம் சினிமா நடிகர்களும் அரசியல்வாதிகளும் இருப்பாங்க அங்க ஃபுல்லா. ஆமா, என்னவா கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது சுத்தமா தொடச்சிட்டு போயிரும் அப்படின்னு. இதை பார்த்து பயப்படணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். காரணம், அப்படி பெரிய மகா சுனாமி வரும்போது நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம், அதற்கு முன்னதாக என் இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீட்டு கொள்ளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வெள்ளம் வரட்டும், பூகம்பம் வரட்டும், சுனாமி வரட்டும், குடும்பத்துக்குள்ளேயே வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், எதற்கும் நீ பயப்படாத. இங்க தெளிவா ஆண்டவர் ஆறுதலா சொல்றாரு. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், இது குடும்பத்துக்குள்ள. நீங்க கணவன் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பீங்க. திடீர்னு பிசாசு உள்ள யாரையாவது ஒரு 3வது மனுஷனையோ 3வது மனுஷியையோ அனுப்புவான். இந்த 3வது மனுஷன், இந்த 3வது மனுஷி குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, பெரு வெள்ளத்தின் சீரல் போல. கொடூரமானவர்களின் சீரல். அவங்க எல்லாம் கொடூரமானவர்கள். குடும்பத்தை பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு.
நீ ஹாப்பியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீ மகிழ்ச்சியா இருப்பது பிடிக்காது. உன் காதுல எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த பாரு அதனாலதான் உனக்கு பிரச்சனை, இந்த பாரு இதனாலதான் பிரச்சனை, வாரியா இந்த அங்க செய்வனை எடுக்கானா, வாரியா எங்க பில்லி சூன்யத்தை எடுக்கானா, வாரியா அந்த மந்திரவாதி இருக்கான் ஒரு கயிறை கட்டி விடுவான் கழுத்துல இல்ல கையில, வாரியா இந்த இதை போய் செஞ்சுட்டு வந்துருவோம், இந்த தகடு பார்த்துட்டு வந்துருவோமா, இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமா, அது கொடூரமானவர்களின் சீரல். உன்னை சீரழிப்பதற்காக எதையாவது சொல்லுவான். வா, ஆமா கிறிஸ்தவனே செய்ய வேண்டாத, வாடா நீ இந்துட்டெல்லாம் வர வேண்டாம்டா, கிறிஸ்தவனே உன்னை கூப்பிடுவான் வா, ஆமா அவனே உனக்கு செய்வனே எடுத்து விடுவான் வா அப்படின்பா. இல்ல செய்வனே எடுக்க தெரிஞ்சிருந்தா அவன் தான் நேரம் கோடீஸ்வரனா இருந்திருப்பானே, அவனே தருத்திரத்துல உள்ள கிடக்கான். ஆமா சொல்லவனெல்லாம் பாருங்களேன், சோத்துக்கு வழி இல்லாமே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆமா அவன் சொல்லுவான், ஏ உனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுமா, அவனுக்கே நல்ல காலம் கிடையாது, அவனே பிச்சை எடுத்து அலைகிறான் வீடு வீடா. அவன் ஒன்னைய பார்த்து சொல்றான் உனக்கு நல்ல காலம் வரும். எப்படி வரும்? கர்த்தரை தவிர யாரும் ஒன்னும் உயர்த்த முடியாது. கொடூரமானவர்கள் அவர்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் கமா அப்படி இருக்கா? எல்லாரும் உங்களை குழப்புறாங்களா? தொழில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, நீ குழம்பி போயிருக்கியா? அங்க ஒரு கமாவை போட்டு விட்டு அடுத்து என்ன சொல்றாரு? நீர். இப்படி பிரச்சனையா இருக்கும்போது ஏசப்பா நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை தவிர யாரும் உங்களை விடுவிக்க முடியாது, அவரை தவிர யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. சங்கீதம் 46 வசனம் 1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம், அவர் மட்டும்தான் நமக்கு துணை. ஆபத்து காலத்தில், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருகிறதோ எந்த மனிதனையும் நம்பாதீங்க. அவன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், ஆனா அந்த மனிதனையே உருவாக்கியவர் கர்த்தர், அவரை நம்புங்க. மண்ணால் செய்யப்பட்ட மனுஷனை நம்பாதீங்க, அவன் கரைஞ்சி மறைஞ்சி போயிடுவான். ஆனா அந்த மனிதனையே உருவாக்கிய கர்த்தரை நம்புங்க, அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். 4வது முத்திரையில 3வது மரணம், பெருவெள்ளம், பூகம்பம், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்னால வரும் அந்த 4வது மரணம். அது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 3வது மரணம் இயற்கை பேரிடர். 4வது மரணம் ஒரு துஷ்ட மிருகம் வருகிறது. ஒண்ணு இல்ல, துஷ்ட மிருகங்களினால் நிறைய வரும், நிறைய துஷ்ட மிருகம் வரும், வந்து பூமியின் கார்பங்கை கொள்ளும். அது என்ன துஷ்ட மிருகம், அது எப்படி வரும், அது யாரால் அனுப்பப்படும், அது கர்த்தரால் அனுப்பப்படுமா, அது மனிதனால் அனுப்பப்படுமா? இதை குறித்து 17 வருஷமா கத்தி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், யூடியூப்லையும் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வியாழக்கிழமை சொல்றேன். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்கிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் ஐயா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை ஜபத்துல எங்களோடு இணைந்து இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வருகையின் சத்தியத்தை வாஞ்சையாய் கேட்கிற பிள்ளைகள் ஐயா. எத்தனையோ பேர் வருகையின் சத்தியனால ஓடிடுவாங்க, ஆனா உடைய பிள்ளைகள் இந்த வியாழக்கிழமை தான் ரொம்ப உற்சாகமா கேட்கிறாங்க. இந்த வருகையின் சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். வீணான பயம் யாருக்கும் வரக்கூடாது. இது அப்படி ஆகுமோ, அது இப்படி ஆகுமோ, ஒன்னும் ஆகாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். அதைத்தான் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், அவரைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். தேவ ஜனமே, தகப்பனே, பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க. என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
என்னை விட்டு விலகவே மாட்டார் என்கிற விசுவாசத்தை கொடுங்கப்பா. என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல சொல்லு, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லு. எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. கொஞ்ச நேரமாவது உமக்காக ஒதுக்க உங்களுடைய பாதத்தில் அமர கிருபை பாராட்டுங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவதூதர் வானில் முழங்க தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பாலன்கள் யாவையும் அவரே அழிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் முழங்கிடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அலேலியா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம்.